ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. திருப்பதி கோயிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டங்க இன்று நேரடி சர்வதர்ஷனிக்கு 24 மணி நேரம் ஆகுதுன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. அதை பற்றி இலவச தரிசன டிக்கெட் பற்றி கள நிலவரங்கள் அனைத்து அந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. நேற்று மதியம் 4 மணிக்கு திருப்பதியில் 3 இடங்களில் இலவச தரிசன டிக்கெட் வழங்கப்பட்டது. திருப்பதிக்கு வரும் பக்தர்கள் வசதியாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு விவாசத்திலையும், திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸிலும், அலிப்ரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸிலும், ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் விஷ்ணுவாசலையும் 3 இடத்துலையும் கொடுத்தாங்க டிக்கெட். 4 மணிக்கு இன்று தரிசனம் செய்வதற்காக 15,000 டிக்கெட் வழங்கப்பட்டது. அதில் காலை 8 மணி ஸ்லாட்டில் ஒரு 3,000 டிக்கெட்டும், காலை 11 மணி முதல் இரவு 10 மணி ஸ்லாட் ஒரு 12,000 டிக்கெட்டும், மொத்தமாக 15,000 டிக்கெட் பக்தர்களுக்காக நேற்று மதியம் 4 மணிக்கு வழங்க தொடங்கி இரவு 7:40க்கு தான் காலியாச்சு. 4 மணிக்கு வழங்க தொடங்கிய இலவச தரிசன டிக்கெட் 7:40 தான் காலியாச்சு. 2-3 மணிலேருந்து பக்தர்கள் காத்திருந்தாங்க. ஒரு 6:30 மணி வரைக்கும் கூட்டம் இருந்துச்சு. அதுக்கு மேலே ஒன்றும் கூட்டம் இல்லை. வர டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீவாரி மெட்டோடைய டிக்கெட் ஸ்ரீவாரி மெட்டில் கொடுக்கறது இல்லைங்க, பூதேவி காம்ப்ளெக்ஸில் 3 கவுண்டரில் கொடுக்குறாங்க. 3,000 டிக்கெட் நேற்று மதியம் 4 மணிக்கு கொடுத்தாங்க. 8:10க்கெலாம் இரவு காலி ஆயிடுச்சுன்ற தகவல் நமக்கு கிடைச்சதுன்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியாக திருமலை திருப்பதி கோயிலுடைய எஸ்டிமேஷன் தரிசனம் 6/9/2025 காலை 7 மணி நிலவரப்படி டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 24 மணி நேரம் ஆகுதென்றும், 30 குடோன்களும் ஃபில்லாகி கிருஷ்ண தேஜ் சிலாத்தாரம் வரைக்கும் நிற்குதுன்னு பக்தர்களுக்கு தேவஸ்தானம் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. 5/9/2025 அன்று 69,531 பேர் தர்ஷன் பார்த்ததாகும். 31,439 பேர் மொட்டை அடித்ததாகும். 3,49,00,000 உண்டியல் காணிக்க வந்திருக்கிறதாகவும், சிலா தோரணம் வரைக்கும் பக்தர்கள் கியூவில் நிற்கிறதாகவும், 24 மணி நேரம் தரிசனத்துக்காகவும் தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. இன்று தற்பொழுது 9 மணி நிலவரப்படி தேவஸ்தானத்தில் கிருஷ்ண தேஜ சர்க்கிள்லேருந்து பக்தர்கள் நிற்கிறாங்க என்றும், அதாவது காலையிலேருந்து மொத்தமாக பக்தர்கள் 17,100 பேர் தர்ஷன் பார்த்ததாகும். 11,139 பேர் தர்ஷனுக்காக காத்திருக்காங்க என்றும், 11,761 பேர் ஒன்றும் தரிசனத்துக்கு அனுமதிக்க இருக்கப்படுறாங்கன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. 300 ரூபாய் தரிசனத்துக்கு 2 முதல் 3 மணி நேரம் வரையும், இலவச டிக்கெட் வைத்திருப்பவர்கள் 3 முதல் 6 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 12 மணி நேரம் முதல் 24 மணி நேரம் வரை ஆகலாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். சந்திர கிரகணம் நாளைக்கு வர்றதுனால கோயில் மதியம் 3:30 மணிக்கு மூடப்படும் என்று தேவஸ்தானம் சார்பாக அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. மறுநாள் அதாவது திங்கட்கிழமை காலையில் 6 மணிக்கு தான் திறக்கப்படும் என்ற விஷயமும் தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. வருகின்ற பக்தர்கள் இதை கொஞ்சம் பார்த்து புரிஞ்சுக்கிங்க என்ற விஷயத்தையும் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். திருமலை திருப்பதி கோயிலிருந்து வரும் அனைத்து ரெகுலர் அப்டேட்ஸ்களும் டெம்பிள் அப்டேட் சேனல் சார்பாக தொடர்ந்து கொடுக்குறோம். தொடர்ந்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. உங்களுக்கு வேறு என்ன டவுட், எதை பற்றின தகவல் தெரியினாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் தெரிவிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.